9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயாவுக்கு என் வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்குங்க ஐயா. ஐயா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. அதாவது அவதி மேல அவதிப்படுறது, கஷ்டப்படுறது, இருக்கிற 12 ராசிகளையே ரொம்ப கொடூரமா சனியின் தாக்கத்தை உள்ள ஒரே ராசி என்னன்னா நம்ம சிம்மம் சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் ஆக போகுது. இப்போ வரைக்குமே அதுல இருந்து மீள முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இந்த நேரம் தான் இவங்களுக்கு கரெக்டான நேரம் நான் நினைக்கிறேன். ஏன்னா சனி வேற வக்ரமா மாறுறாரு. ஸோ இந்த ஸ்பேசிங் கிட்டத்தட்ட ஒரு 138 நாட்கள் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. சரி, என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கும் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ வந்து சனி பகவானுடைய வக்ரம், அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த சனி பகவானுடைய வக்ரம் வந்து ஜூலை மாதம் 27ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி முடியுது. இந்த வக்ர நாட்கள் 138 நாட்கள். இது எல்லா ராசிக்கும் அவங்கவுங்களுக்குரிய பலனை சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ சொல்ல போற ராசி சிம்ம ராசி. நீங்க எதிர்பார்த்தது சிம்ம ராசிக்காரங்களுக்கு அந்த கஷ்டம் தீருமா அப்படிங்கிற வருத்தத்தோடு கேட்ட கேள்வி பலிக்க போகுது. சிம்ம ராசிக்காரங்கள் அவங்க வந்து தன்மானம், அதே சமயத்துல வந்து ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சா அந்த நம்பிக்கை மலையளவு வைப்பாங்க. அதே சமயத்துல சோசியல் சர்வீஸ் ரொம்ப ஜாஸ்தி. அவங்களுக்கோசரம் அவங்க உழைச்சுக்கிறத விட அடுத்தவங்களுக்கோசரம் அவங்க உழைக்கிறது தான் ரொம்ப நிறைய. அப்படி உழைத்தவர்களுக்கு நல்ல பேர் கிடைக்கல, நல்ல பேரே கிடைக்கல. தொழிலையும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான நஷ்டம். குடும்ப ரீதியாகவும் மன சந்தோஷம் இல்லை, மன திருப்தி இல்லை. வீட்டுல நடக்க வேண்டிய சுபகாரியங்கள் எல்லாம் கல்யாணம் வரைக்கும் வந்து தடுங்கல் பட்டு போகுது, நிச்சயமாகி தடுங்கல் பட்டு போகுது. ஒரு பொண்ணு போய் பார்ப்போம்னு நினைச்சாலும் தடுங்கல் ஏற்றுக்குது. இது மாதிரி எல்லாமே தடுங்கல், ஏமாற்றம், நஷ்டம். இதையே பார்த்து 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 அழுத்து போய் கொண்டிருக்கிறாங்க சிம்மராசிக்காரங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்து ஆதிபத்தியம். அப்ப இந்த 7ஆம் இடத்து ஆதிபத்தியம் இந்த சனி பகவான் பெறதுனால சூரியன் சனினாவே ஃபர்ஸ்ட் ஆப்போசிட்டான கிரகங்கள். அதே சமயத்தில் சூரியனுக்கும் சனிக்கும் என்னைக்குமே ஆகாது. அப்ப இதனாலதான் கண்டிப்பாக அந்த சூரிய பகவானுக்கும் சனி பகவானுக்கும் என்னைக்குமே ஆகிறது இல்லை. ஆனா அதே சனி பகவான் இவங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இப்ப இருக்கிறாங்க. 8ஆம் இடத்துல மீனத்திலிருந்து வக்கரமாகி பின்னோக்கி வர்றாங்க. அப்ப பின்னோக்கி கும்பத்துக்கு வந்துட்டாங்களான்னா கும்பத்துக்கு வரல, அந்த மீன ராசிக்குள்ளேயேதான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அந்த சனி பகவான் டிராவல் பண்றாங்க. ரேவதில இருந்து உத்திரட்டாதிக்கு வர்றாங்க. அப்ப வந்து இது 8ஆம் இடத்துல இருக்குது. அப்ப அந்த 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் ஆயிட்டாங்க. சனி பகவான் வக்கரம் ஆகலினா கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு மேலும் 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 பிரச்சனை தான். அஷ்டம சனி தான். அதுல இருந்து அவங்க தப்பிக்கவே முடியாது. பல கஷ்டங்களும் பல சோதனைகளையும் அவங்க அனுபவிச்சே தீரணும். அதை ஒரு அனுபவமா தான் அவங்க எடுத்துக்கணும். சரி, இப்ப வக்கரமாயிட்டார் இல்லைங்களா? இந்த வக்கரமான சனி பகவான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடம். அப்ப இந்த 8ஆம் இடம் என்பது கடன் தீரும், நோய் தீரும், கண்டங்கள் வராது. இதனால வந்து கடனுக்கு பயந்துட்டு ஊர் விட்டு ஊர் போக முடியாது. அடுத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களை கேவலமா பார்ப்பாங்க இல்லையா, அது எல்லாமே நடக்காது. ஏன்னா சனி பகவான் 8ஆம் இடத்துல வக்கரம் ஆயிட்டார் இல்லையா? அப்ப இதனால இவங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். அப்ப வந்து நம்மளுக்கு ஒரு கஷ்டத்துல இவ்வளவு நாளா இருந்திருக்கிறோம், இந்த கஷ்டத்திலிருந்து நம்ம வெளியில வருவதற்குண்டான வாய்ப்பு கண்டிப்பா நம்மளுக்கு கிடைச்சே தீரும். அந்த வாய்ப்பை பிடிச்சிட்டு நம்ம மேல வந்துடலாம் அப்படிங்கிற அமைப்பு இவங்களுக்கு, அந்த நம்பிக்கை இந்த பீரியட்ல கண்டிப்பா ஏதாவது ரூபத்துல உருவாகும். இவங்களுக்கு இப்ப என்னன்னா இழந்த மரியாதையும் இவங்க பேச்சுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்குங்களா? நீங்க கேட்கறது அருமையான கேள்வி. இவங்க வந்து பாத்தீங்கன்னா மரியாதை எங்கெங்க இழந்தாங்கன்னா குடும்பத்துல இழந்தாங்க, அரசியல்ல இழந்தாங்க, தான் தொழில் செய்யக்கூடிய இடத்துலயும் இழந்தாங்க. இந்த இடத்துல எல்லாம் மரியாதை இழந்தாங்கன்னா அந்த மரியாதை மீண்டும் கிடைக்குமா? அதே பவர் அந்த இடத்துல அவங்களுக்கு வருமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த பீரியடில் சனி வக்கரமான இந்த 138 நாட்களில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இழந்ததை அடைவார்கள்.
அப்ப இழந்த மரியாதை கண்டிப்பா வரும். பட்ட கடனை திருப்பி அடைப்பாங்க. அதே சமயத்துல இவங்க குடும்பத்துல வந்து தடைப்பட்ட சுபகாரியங்கள் மீண்டும் நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதை ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த சனி பகவான் வந்து சிம்ம ராசிக்கு 8ஆம் இடம். அதே குரு பகவான் வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல கடகராசியில் உச்சம் பெறுறார். அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் 9ஆம் பார்வையாக சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்தை குருவுடைய வீட்டை அந்த குரு பகவான் பார்க்கிறாரு. அது மட்டும் இல்ல, அந்த குரு பகவான் அந்த மீன ராசியில வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. அந்த வக்கரம் அடைந்த சனி பகவான அந்த குரு பகவான் பார்க்கும்போது அந்த குரு பகவானுடைய ஒளி கதிர்வீச்சு அது மேல படும்போது அந்த பாவ கிரகமும் சுப கிரகமாக மாறக்கூடிய வாய்ப்பு சிம்மராசிக்காரங்களுக்கு வந்தாச்சு. இந்த காலகட்டத்துல ஏமாற்றம், அதே மாதிரி இந்த பஞ்சம் சூழ்ச்சி பண்ணி நம்ம கிட்ட கூடயே இருந்து நம்மள குழி பறிச்சவங்க இவங்க எல்லாரும் தொல்லையெல்லாம் போயிடும். அதாவது சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா நம்பினவங்கனாலேயே நயவஞ்சகம். கோடையே 10 பேர் இருப்பாங்க, அதுல 4 பேர் இவங்களுக்கு சதி சேரங்களா தான் இருப்பாங்க. அப்ப இவங்களுடைய வளர்ச்சி, இவங்களுடைய முன்னேற்றம், இவங்க கோடை இருக்கிறவங்கனாலேயே தான் இவங்க கெட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப காலத்துக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு தெரிவதில்லை. எல்லாரும் நல்லவங்க 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 அப்படின்னு நினைச்சு அதனால கெட்டு போனது இந்த சிம்மராசியுடைய அனுகிரகம் தான். அப்படிப்பட்டவர்களை இந்த பீரியட்ல அடையாளம் காட்டும். அந்த குரு பகவான் சனி பகவானை பார்க்கறதுனால இப்ப கோடை இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்கள நம்பலாமா நம்ப கூடாதா, இவங்களை நம்பி நம்ம டிராவல் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவுக்கு சிம்ம ராசிக்காரங்க வந்துருவாங்க. சிறப்பு. இந்த அஷ்டமச்சனைனால நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்துருச்சு, நோயெல்லாம் வந்துருச்சு, சுகர் வந்துருச்சு, ஹார்ட்டுக்கு பிரச்சனையாயிருச்சு, அதே மாதிரி அட்டாக் வந்துருச்சுங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து உடல் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கு. இதெல்லாம் இந்த காலத்துல நிவர்த்தி ஆகுமா? சிம்ம ராசிக்காரங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா பயத்திலேயே இருக்கிறாங்க. உடம்பு சரியில்லாம போகுது, ஹார்ட் அட்டாக் வருது, பேரலைஸ் வருது, இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குது, நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற பயத்துல கூட ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஆனா இந்த பீரியட்ல அந்த குருவுடைய பார்வையும் சனி பகவான் வக்கரமானதுனால சிம்ம ராசிக்காரங்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும். அப்ப ஆரோக்கியம் நல்லா இருக்கும், கண்டிப்பா ஆரோக்கியம் மேம்படும். அப்ப இந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மருத்துவத்துக்கு போகக்கூடிய அந்த அமைப்பு இருந்தாலும் இந்த சனி வக்கரத்தினால அந்த மருத்துவம் அப்படிங்கிறது அந்த மருத்துவ செலவுகள் இல்லாமல் தப்பிச்சுக்குவாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கே போனாலும் பெரிய செலவுகள் வராமல், பெரிய வைத்தியம் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. சிறப்புங்க. அதே மாதிரி வெளியில போர் நடந்துகிட்டு இருக்கு, போர் அடிச்சுக்கிறாங்க, நான் வீட்டுக்குள்ளே போர் நடக்குது, கணவன் மனைக்குள்ள இருக்கிற போர். ஸோ இந்த பொருளை கம்மியாகுமா, அவங்க சார்ட் அவுட் ஆவாங்களா? கண்டிப்பாக வெளியில் நடக்கக்கூடிய போரும் கம்மியாகும். இப்ப வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய போரும் கணவன் மனைக்கோ இல்ல அப்பா மகனுக்கோ இல்ல அப்பா மகளுக்கோ மனஸ்தாபங்களோ மன கஷ்டங்களோ மனவேதனைகளோ இது நிறைய குடும்பத்தில் இருக்குது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல அந்த குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனாலையும் அந்த சனி பகவான் வக்கரமானதுனாலையும் வீட்டுல வந்து அந்த சமாதானம் அப்படிங்கிறது உருவாகும், அந்த மனஸ்தாபங்கள் குறையும், ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இப்ப வரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதனால அப்பான்னா யாரு, பொண்டாட்டினா யாரு, மகள்னா யாரு, மகன்னா யாரு, இதை வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்கவுங்களுக்கு வந்துடும். அப்ப அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் மரியாதையை கொடுத்து மரியாதையை வாங்கிக்குவாங்க. இது நல்ல விஷயம். இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குங்கய்யா? அதே மாதிரி பொருளாதாரம் இந்த ஆண்டுல வளருமா? கடன் சார்ந்த விஷயங்கள் இப்போ ஒரு சிம்ம ராசிக்காரங்க ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு பிசினஸ் பண்ணாங்க, லாஸ் ஆயிட்டாங்க, ஒரு வேலைக்கு போயும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கடன்லயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, பல வருடமாக கடன் பட்டுட்டு தான் இருக்கிறேன், என்னால கடனையே கட்ட முடியல, இந்த மாதிரி குழப்பத்திலுமே நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே நான் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த பீரியட்ல கண்டிப்பாக கடனை அடைப்பீர்கள். இது வந்து கமெண்ட் பாக்ஸ்லயே இந்த வக்கரகாலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு கமெண்ட் போட்டு சொல்லுங்க. கண்டிப்பா அவங்க கடனை அடைச்சிருவாங்க. 100க்கு 70% 80% கடனை அடைச்சிருவாங்க. அந்த கடனை அடைச்சிட்டு அப்படியே ஒரு நல்ல நிலைமைக்கு வருவதற்கு எட்டி பார்ப்பாங்க. பொருளாதார வளர்ச்சி இருக்கு, அந்த பொருளாதார வளர்ச்சியும் இருக்கும், இவங்க நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வழியும்
கண்டிப்பா நல்லா இருக்குது, ம். நல்லா இருப்பாங்க கண்டிப்பா. சிறப்பு. அது போக இவங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல அந்த சனி பகவான் வக்ரமாக இருக்கிறாங்களா, இல்ல அந்த சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறாங்களா, 5ஆம் இடத்துல இருக்கிறாங்களா, 7ஆம் இடத்துல இருக்கிறாங்களா, இல்ல அந்த சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா 6, 8, 12ல மறைஞ்சிருக்கிறாங்களா, இல்ல அந்த சனி பகவான் ஆட்சி உச்சம் நீச்சம் இது மாதிரி இருக்கிறாங்களா, ஃபர்ஸ்ட் அதை வந்து இவங்க ஜாதகத்துல ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுங்க. அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இந்த கோல்சார பலனையும் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலனையும் கம்பேர் பண்ண சொல்லுங்க. கம்பேர் பண்ணி பலனை பார்த்துக்க சொல்லுங்க. சிறப்பு. அது கரெக்டா இருக்கும். சிறப்புங்க. நீங்க அருமையா சொன்னீங்க. ஏன்னா இந்த ஒரு 130 நாள் இந்த 138 நாள் வந்து இவங்களுக்கு ஒரு போனஸ் பாயிண்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காலகட்டத்தில் இவங்க வந்து எந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கலாம்? இந்த 138 நாட்களும் இவங்களுக்கு போனஸ் தான் நீங்க சொன்ன மாதிரி. ம். இதன் மூலியமாக அவங்க வந்து பாத்தீங்கன்னா வெற்றி அடைவார்கள். சிம்ம ராசிக்காரங்க தான் எந்த இடத்துக்கு வரணும்னு நினைச்சாங்களோ உழைத்தார்களோ அந்த இடத்துக்கு வந்தே தீர்வாங்க. இந்த பீரியட்ல அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, சிம்ம ராசிக்காரங்க எல்லாத்தையுமே நம்பிடுறாங்க. அந்த எல்லாத்தையுமே நம்புறதுல கொஞ்சம் யோசனை பண்ண சொல்லுங்க, கொஞ்சம் திங்க் பண்ணி நம்ப சொல்லுங்க. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா பணத்துக்கு அவங்க மதிப்பு கொடுக்கறதே இல்லை சிம்மராசிக்காரங்க. அந்த பணத்தையும் மதித்து ஒரு இடத்துல 5000 கொடுக்குறோம், இல்லை 10,000 கொடுக்குறோம், ஒரு 1000 கொடுக்குறோம் அப்படின்னா எதுக்கு கொடுக்குறோம், ஏன் கொடுக்குறோம், அது எவ்வளவு கொடுத்தா கரெக்டா இருக்கும், இவங்க கொடுக்கலாமா வேண்டாமா, இதை கால்குலேஷன் பண்ணி நடந்துக்க சொல்லுங்க, நல்லா இருப்பாங்க. சிறப்புங்க. ரொம்ப அழகா அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாம். நன்றி. ரொம்ப நன்றி மணிகண்டன். நன்றி.